ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டியா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணா குடியா முழுகிறோம், அந்த ஒரு நிமிஷத்துல என்ன நடந்துருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தங்க. ஏங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க, ஒரு நொடியிலேயே உலகத்துல நிறைய விஷயங்கள் மாற்றம் அடைஞ்சிட்டு இருக்கு. அப்படி என்னெல்லாம் அந்த ஒரு நொடியில மாற்றம் அடையுது அப்படிங்கிற ஒரு அலசல் தான் இந்த தொகுப்பு. ஸோ வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கும் நல்லுள்ளங்கள் எல்லாத்துக்குமே கோடான கோடி நன்றிகள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு விஷயமும் உங்களை வந்து சென்றடையும். உலகத்தில் நடக்கிற பல விஷயங்கள், பல இன்ஃபர்மேஷன் வந்து இந்த சேனல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ கீப் ஆன் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த வெறும் இன்ஸ்டாகிராம்ல போடுற அந்த ஒரு நிமிஷம் ரீல்ஸ், லிப்ஸிங்க்கு கொடுக்குற எக்ஸ்பிரஷனான அந்த ரீல்ஸ், அதை மட்டும் பார்த்து உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ற சேனல்ஸும் நிறைய இருக்கு. உங்க டைமை இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுங்க. நான் அதை பார்க்க வேணாம்னு சொல்ல, அதை மட்டும் பார்த்து இது பண்ணாதீங்க. இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்கு, இன்ஃபர்மேஷன் போடுற சேனல்ஸ். ஸோ இந்த மாதிரி சேனலும் ஆதரிங்க. இந்த கோரிக்கையை உங்கள்கிட்ட முன்வைத்து இன்னைக்கு வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம். நம்ம முடி இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த முடி பாத்தீங்கன்னா ஒரு நொடியில ஒரு செகண்ட்ல பாத்தீங்கன்னா 0.017 சென்டிமீட்டர் பாத்தீங்கன்னா முடி வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேம்போ ட்ரீ, அதாவது மூங்கில் மரம் இருக்கு பாத்தீங்கன்னா, மூங்கில் மரம் ஒவ்வொரு செகண்டுக்கும் பாத்தீங்கன்னா 0.01 மில்லிமீட்டர் அளவுக்கு அந்த மரம் குரோத் ஆகும் அந்த ஒரு செகண்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு செகண்டுக்கும் பாத்தீங்கன்னா 3 பார்பி டால்ஸ் வந்து விற்கப்படுகிறது. அதே மாதிரி 3 கார்கள் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஒரு நொடிக்கு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அண்டார்டிகால பாத்தீங்கன்னா ஐஸ் வந்து உருகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு செகண்டுக்கு பாத்தீங்கன்னா 4.8 டன் ஐஸ் வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்கு ஒரு செகண்டுக்கு அண்டார்டிகால. ஒவ்வொரு செகண்டுக்கும் இந்த அளவுக்கு ஐஸ் மெல்ட் ஆகிட்டு இருக்கு அண்டார்டிகா ஓஷன்ல. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இந்த மாதிரி யூடியூப் சேனல்ல பெஸ்ட் சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கு. வேர்ல்ட் லெவல்ல பயங்கர ரீச், நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் இருக்காங்க அந்த சேனலுக்கு. அந்த சேனலுக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் பாத்தீங்கன்னா 5 சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. இப்ப நம்மள்ட்ட எந்த போன் நல்ல போன் அப்படின்னு கேட்டா டைரக்டா சொல்லிடுவோம் ஐபோன் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த ஐபோன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் உலகத்திலேயே 10 ஐபோன் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நொடிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த அமேசான் இருக்கு பாத்தீங்களா, நம்ம அமேசான்ல நிறைய ஆர்டர் பண்ணி நிறைய வாங்குவோம். அந்த அமேசான் கம்பெனி ஒவ்வொரு செகண்டுக்கும் கிட்டத்தட்ட 13 ஆர்டர் வந்து ஷிப்பிங் பண்ணுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருதுங்க ஒவ்வொரு செகண்டுக்கும். நம்ம உடம்பே எடுத்துங்க, நம்ம உடம்புல ஒவ்வொரு நொடிக்கும் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்குது. நம்ம லிவர் பாத்தீங்கன்னா ஒரு நொடிக்கு வந்து 30 மில்லி லிட்டர் பிளட்டை வந்து ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு செகண்டுக்கும். நம்ம ஹார்ட் பாத்தீங்கன்னா 70 மில்லி லிட்டர் பிளட்டை வந்து பம்ப் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஒவ்வொரு செகண்டுக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நொடிக்கும் பாத்தீங்கன்னா 3 மில்லியன் ரெட் பிளட் செல்ஸ் வந்து அழிஞ்சிட்டு வருது நம்ம உடம்புல. ரெட் பிளட் செல்ஸ் அழிஞ்சு மறுபடியும் புதுப்பிச்சு தான் வரும். அது மாதிரி ஒரு செகண்டுக்கு பாத்தீங்கன்னா 3 மில்லியன் ரெட் பிளட் செல்ஸ் வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. நம்ம இதுல பாத்தீங்கன்னா உலகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நொடிக்கும் பாத்தீங்கன்னா 5 குழந்தைங்க பிறக்குது. ஒவ்வொரு நொடிக்கும் 2 பேர் இறந்து போறாங்க இந்த ஒவ்வொரு செகண்டுக்கும். கேட்டுக்கங்க, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஒவ்வொரு செகண்டுக்கு என்னதான் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூடியூப் மீடியாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் பாத்தீங்கன்னா 43 வீடியோ வந்து உலகம் முழுக்க அப்லோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 995 போட்டோஸ் நாம ஒவ்வொரு செகண்டுக்கும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ட்விட்டர்ல 9596 ட்விட் மேட் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு செகண்டுக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கூகுள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு செகண்டுக்கு பாத்தீங்கன்னா 63,000 சர்ச்சஸ் வந்து, அதாவது 63,000 தேடல்கள் வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த வாட்ஸ்அப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாட்ஸ்அப்ல மெசேஜ் அமைச்சிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா 1.6 மில்லியன் மெசேஜஸ் வந்து வாட்ஸ்அப் மூலமா ஒவ்வொரு செகண்டுக்கும் சென்ட் ஆகிட்டு இருக்குங்க. நாம ஒவ்வொரு செகண்டுக்கும் சராசரியா இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா 24,000 ஜிபி டேட்டா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இன்டர்நெட்ல ஒவ்வொரு செகண்டுக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஒரு செகண்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு வைடு பாத்தீங்கன்னா 1,44,000 கால் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு செகண்டுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு செகண்டுக்கும் நம்ம இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மையும் சோசியல் மீடியாவையும்
இந்த கம்யூனிகேஷனையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு செகண்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்துல 61 செடியை வந்து நட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு செகண்டுக்கு வேர்ல்டு வைடா. அதே மாதிரி 111 செடிகள் மரங்கள் வந்து அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு செகண்டுக்கும் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா 100 கிராம் ஆஃப் கோல்டு வந்து நம்ம மைன் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு செகண்டுக்கும். 670 ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவு உள்ள ஃபாரஸ்ட் ஏரியாஸ் வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் வந்து அழிஞ்சிக்கிட்டு வருதுங்க, எரியப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு 670 ஸ்கொயர் மீட்டர் ஃபாரஸ்ட் ஏரியா ஒவ்வொரு செகண்டுக்கும். நம்ம யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி நம்ம யூஸ் பண்றோம். கிட்டத்தட்ட 56 லட்சம் வாட்ஸ் எலக்ட்ரிசிட்டி நம்ம ஒவ்வொரு செகண்டுக்கும் உலகம் முழுவதும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 4000 நம்ம மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் நிறைய இருக்கும் நைட்டில் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து 4000 ஸ்டார்ஸ் வந்து ஒவ்வொரு நொடிக்கும் பிறக்கப்படுகிறது. அதே மாதிரி 30 ஸ்டார்கள் வந்து ஒவ்வொரு நொடிக்கும் அழியப்பட்டு வருகிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு செகண்டுக்கும் இவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. பிளாஸ்டிக்கை வந்து நம்ம எல்லாமே தடை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா நாம யூஸ் பண்றது வேர்ல்டு வைடா பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற பிளாஸ்டிக்கோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1,60,000 பிளாஸ்டிக் பேக் வந்து நம்ம ஒவ்வொரு செகண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரு செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 மிருகம், மினிமம் ஒரு 2000 அனிமல்ஸாவது வந்து இறந்து கொண்டு வருகிறது ஒவ்வொரு செகண்டுக்கும். நாம காஃபி குடிக்கிற பழக்கம் நம்ம எல்லாத்துக்கும் நிறைய பேத்துக்கு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் கிட்டத்தட்ட 3300 கப் ஆஃப் காஃபி வந்து நம்ம குடிச்சுக்கிட்டு வரோங்க. காஃபி மட்டுமா, கொக்கோ கோலா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் 10,000 லிட்டர் கொக்கோ கோலா வந்து நம்ம அருந்திக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு செகண்டுக்கும். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் டெஸ்லா கம்பெனி ஓனர் எலான் மஸ்க். இவரு பார்த்தீங்கன்னா நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்க டைம்ல ஒரு செகண்ட்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $375 வந்து சம்பாரிச்சுட்டு இருக்காருன்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நம்ம நாட்டு மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா 32,000 சம்பாதிக்கிறாரு ஒரு செகண்டுக்கு இந்த எலான் மஸ்க். ஒரு செகண்டுக்கு அவரோட சம்பாதிக்கிற விஷயத்த பாருங்க. நம்மளால பாதி பேருக்கு மாச சம்பளமே அதாவது தான் இருக்கும். அவர் ஒரு செகண்டுக்கு சம்பாதிக்கிற சம்பளமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கு. ஸோ ஒரு செகண்ட்ல நடக்கிற மாற்றம் பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாம ஒரு செகண்டுக்கு நம்ம உணவு உண்றது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா அதை கேட்டாலுமே நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஒரு செகண்டுக்கு நம்ம வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56,856 கிலோ உணவை வந்து நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு செகண்ட். இப்போ உலகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பூமியில வந்து தண்ணி வரப்பு வந்து கம்மியாயிட்டே வருதுங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா தண்ணி தட்டுப்பாடு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம 2050 பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலாம் சுத்தமா தண்ணியே இருக்காது அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொன்னாங்க சயின்டிஸ்ட். அந்த வகையில பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 16 ஜிகா லிட்டர் தண்ணி வந்து எவாபரேட் ஆகிட்டு இருக்கு பூமியில இருந்து. 16 ஜிகா லிட்டர் அப்படின்னு சொல்ல போனா என்னன்னு பாத்தீங்கன்னா 16 பக்கத்துல ஒரு 9 ஜீரோ போட்டுங்க. அத்தனை லிட்டர் தண்ணி வந்து நம்ம பூமியில இருந்து எவாபரேட் ஆயிட்டு இருக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும். பாத்தீங்களா நம்ம துச்சமா நடக்கிற ஒவ்வொரு நொடியும் பாத்தீங்கன்னா எத்தனை விஷயங்கள் உலகத்துல எவ்வளவு மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குன்னு கேட்டீங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவது நாம இனிமே ஒவ்வொரு நொடியும் துச்சமா நினைக்காம நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமாக, நமக்கு கிடைச்ச உண்மையான சொத்தா நினைச்சு அந்த ஒவ்வொரு நொடியும் நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணி நம்ம லைஃப்ல என்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தேடலுக்கான ஆரம்பத்தை வந்து இந்த வீடியோ மூலமா ஆரம்பிப்போம். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் ஈச் அண்ட் எவரி செகண்ட், அதுதான் இந்த வீடியோவோட மோட்டோ. அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கை தாங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்துல எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுத்தவே செய்வோம். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். என்னோட ஒவ்வொரு நொடியும் பார்த்தீங்கன்னா மக்களாகிய உங்களுக்கான கண்டென்ட்டை கிரியேட் பண்ற விஷயத்துல நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஒவ்வொரு நொடியும் பார்த்தீங்கன்னா மக்களாகிய உங்களோட சொந்தமான ஒரு விஷயமா இருக்குங்க. ஸோ மேலும் மேலும் நம்ம சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும் நல்லுள்ளங்கள் எல்லாத்துக்குமே என்னோட கோடான கோடி நன்றிகள். ஸோ நான் இப்போ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வெறும் இந்த இன்ஸ்டாகிராம்ல போடுற ரீல்ஸுக்காக மட்டும் இந்த எக்ஸ்பிரஷன் வீடியோலாம் நிறைய போடுறாங்க, அந்த வீடியோ அந்த லிப்சிங் வீடியோ அதுக்காக மட்டும் உங்களோட ஆதரவை தெரிவிக்காதீங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சேனல்ஸ் நிறைய யூடியூப்ல இருக்கு, அந்த மாதிரி சேனலுக்கும் உங்களோட ஆதரவை தெரிவிங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் கத்துக்கிறது, அதாவது ஒரு நொடியில வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கத்துக்கிறது நமக்கு நல்லது தாங்க. ஸோ கற்றது கல்லளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ கீப் ஆன் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல்.